ஆவியின் புத்திரனே, பறவை அதன் கூட்டை தேடுகின்றது, இராப்பாடியோ ரோஜாவின் கவர்ச்சியை தேடுகின்றது. அவ்வேளை மனிதர்களின் உள்ளங்கள் என்னும் அப்பறவைகளோ மாயை என்னும் புழுதியில் மனநிறைவு பெற்று அவற்றின் நித்திய கூட்டிற்கப்பால் வெகு தூரம் சென்று விட்டுள்ளன. அவற்றின் பார்வையை கவனமின்மை என்னும் சகதியின் பால் திருப்பி தெய்வீக முன்னிலை என்னும் ஒளியை இழந்து நிற்கின்றன. அந்தோ என்னே விந்தை, என்னே பரிதாபம்! அவர்கள் ஒரு சாதாரண அற்ப நிறை கிண்ணத்திற்காக அதி உயர்வானவரின் அலை பொங்கும் கடல்களிலிருந்து அப்பால் திரும்பி பிரகாசமிகு தொடுவானத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்து விட்டனர். நண்பனே, உனது உள்ளமேனும் பூங்காவில் அன்பேனும் ரோஜாவை தவிர வேறெதனையும் பயிரிடாதே. அன்பு ஆவல் என்னும் இராப்பாடியிலிருந்து உனது பிடியை தளர்த்தி விடாதே. நேர்மையாளரின் நட்பை பாதுகாத்து இறை பக்தியற்றோருடன் தோழமையை தவிர்ப்பாயாக. பேரொளியின் மைந்தனே, புனிதத்தன்மை என்னும் பாதையினில் விரைந்திடு. என்னுடன் தொடர்புறவு என்னும் சுவர்க்கத்தினுள் பிரவேசித்திடு. ஆவி என்னும் மெருகினை கொண்டு உனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதி உயரிய அரசவையின்பால் விரைவாயாக. மகிமைக்கும் உறைவிடமாக்கியுள்ள மனிதனின் இதயத்தை தவிர விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் நான் உனக்காகவே நியமித்துள்ளேன். இருந்தும் நீ எனது இல்லத்தை, எனது உறைவிடத்தை என்னை தவிர வேறொருவனுக்கு கொடுத்துள்ளாய். எனது புனிதத்தன்மையின் அவதாரமானவர் தனது சொந்த உறைவிடத்தை தேடி வரும் பொழுதெல்லாம் அவர் அங்கோர் அயலானை கண்டார். வீடற்று பின் தனது நேசரின் சரணாலயத்தை நோக்கி விரைந்திட்டார். இருப்பினும் யான் உனது இரகசியத்தை மறைத்துள்ளேன், உனது அவமானத்தை விரும்பவில்லை. தோழமையை தவிர்ப்பாயாக. நீதியின் மைந்தனே, அன்பர் ஒருவருக்கு தனது நேசரின் இடத்திற்கல்லாது வேறெங்கு செல்ல முடியும். தேடும் எவர் ஒருவர் தனது உள்ளத்தின் ஆவலுக்கப்பால் என் குன்னம் அமைதி காண இயலும். உண்மை அன்பருக்கு ஒன்றிணைதலே உயிர், பிரிவே மரணம். அவரது நெஞ்சம் பொறுமையற்றிருக்கின்றது. அவரது உள்ளத்தில் அமைதி இல்லை. அவர் தன் நேசரின் இருப்பிடத்தின் பால் விரையும் பொருட்டு எண்ணற்ற உயிர்களையும் துறப்பார்.